என்னாச்சு? குழந்தை அழறுது. குழந்தை அழறுது. குழந்தை அழறுது. உட்வர்ட்ஸ். ஒரு ஸ்பூன் போதும், சரியாயிடும். இப்படிதாங்க வீட்டில் இருக்க பெரியவங்க குழந்தை அழுதாலே கிரேப் வாட்டர் குடுன்னு சொல்றாங்க. ஸோ இது உண்மையாவே உங்க குழந்தைக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் பிரியதர்ஷினி, குழந்தை நல மருத்துவர். ஸோ நான் இந்த கிரேப் வாட்டர்ல என்ன இருக்குன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இதை குழந்தைக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு. ஸோ இதுல மிக முக்கியமான கண்டென்ட் என்னன்னா சர்க்கரை தண்ணி, ரெண்டாவது சோடியம் பைகார்பனேட்னு சொல்லக்கூடிய பேக்கிங் சோடா. அது மட்டும் இல்லாம அப்பெல்லாம் வந்துட்டு இதுல ஆல்கஹால் கூட கலந்துருந்தாங்க. இதுக்கு FDA அப்ரூவலே இல்லை. அது மட்டும் இல்லாம இதை சில கண்ட்ரீஸ்ல பேன் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரேப் வாட்டரை உங்க குழந்தைக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அப்ப குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, என்னதான் பண்ணலான்னு கேக்குறீங்களா? ஸோ குழந்தையோட ஒரே வே ஆஃப் கம்யூனிகேஷன் அழுகதாங்க. குழந்தை பசிச்சா அழுவும், தூக்கம் வருதுன்னா அழுவும், யூரின் போனா அழுகும், மோஷன்ஸ் போனா அழுகும், குளிர்ச்சுனா அழுகும், கொசு கடிச்சா அழுகும், ஏன் அம்மா இல்லைன்னா கூட அழுகுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தை எதனால அழுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான தீர்வு பார்க்கணுமே தவிர கிரேப் வாட்டர் கொடுக்கறது சொல்யூஷன் இல்லைங்க. ஸோ கிரேப் வாட்டர் கொடுன்னு சொல்கிற பெரியவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. நன்றி.